வணக்கம். இது 8ஆம் அறிவு. கோயில்கள் பல அற்புதங்களையும் பொக்கிஷங்களையும் தாங்கி இருக்கக்கூடிய புதையல்கள். கோயில்களை அந்த காலத்துல கட்டினவங்க எல்லாம் சாதாரண கொத்தனார்கள் கிடையாது. ஆன்ம பலமிக்க ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள். இவங்க தான் அன்னைக்கு கோயிலை கட்டினாங்க. அவங்க கோயிலை கட்டும் பொழுது ஒவ்வொன்றையும் ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப கவனமாகவும் பார்த்து கட்டினாங்க. அப்படி கட்டப்பட்ட கோயில்கள் வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி இன்னைக்கு உலக புகழ் பெற்று நிற்குது. ஏன்னா அதற்கு பின்னாடி இருந்தது எல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய கட்டடக்கலையினுடைய அறிவும் அவர்கள் அந்த கலையில காமிச்ச நுணுக்கமும் தான். அப்படி அவங்க கோயில்கள் கட்டும்போது 6 அம்சங்களை மிக முக்கியமாக வச்சிருந்தாங்க. அதுல கோபுரம், கருவறை, நடைபாதை, நீர்த்தேக்கம், நுழைவாயில், இப்படி ஒவ்வொன்னா பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க. இதுல கோபுரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இறையினுடைய சொரூபமாகவே அவங்க பாவிச்சாங்க. கோபுரத்துல 3ஆம் நிலை, 5 நிலை, 7 நிலை, இப்படி பல நிலைகளாக கோபுரங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. இத்தகைய புகழ்மிக்க கோயில்கள் எல்லாம் அவங்க கட்டும்போது 6 அம்சங்களை அவங்க ரொம்பவுமே கவனமா கவனிச்சுட்டாங்க. அதுல கருவறை, கோபுரம், அரங்கம், அதாவது மக்கள் உட்கார்ந்து நடன நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய அரங்கம், நுழைவாயில், நீர்த்தேக்கம், இப்படி ஒவ்வொன்றையும் அவங்க கவனமா எல்லா கோயில்களையும் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இதுல கோபுரம்னு பார்த்தோம்னா கோபுரம்ங்கிறது இறையினுடைய சொரூபமாகவே பாவிச்சாங்க. அதனால கோபுரம் கட்டும் பொழுது மிக கவனமாக அவங்க இருந்திருக்காங்க. 3 நிலை, 5 நிலை, 7 நிலை, அப்படி பல நிலைகள்ல கோபுரங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோபுரங்களுக்கு இறையினுடைய அம்சம் உள்ளதாக நம்முடைய முன்னோர்கள் கருதி வந்தாங்க. அடுத்தது கருவறை. கருவறை அந்த சொல்லே ரொம்பவுமே அழகானது. எங்க ஒரு உயிர் தோன்றுச்சோ, எந்த இடத்துல அந்த உயிருக்கு சக்தி கிடைச்சதோ, எந்த இடத்துல அந்த உயிருக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி கிடைச்சதோ அதைத்தான் கருவறைன்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம தமிழ் சொல்லுது, தாயினுடைய கருவறையில தான் ஒரு உயிர் தோன்றும். அதனுடைய சக்தி, அதனுடைய உடல் வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். அதோடு ஒப்பிட்டு கடவுள் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை கருவறைன்னு வச்சாங்க நம்ம முன்னோர்கள். தாயினுடைய கருவறையில எப்படி நமக்கு உயிர் கிடைச்சதோ, சக்தி கிடைச்சதோ, இந்த உடலுக்கு வளர்ச்சி கிடைச்சதோ அது எல்லாமே அந்த கருவறைக்குள்ளும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம முன்னோர்கள் அந்த கருவறையை மிகவும் புனிதமான ஒரு இடமாக கருதி இன்று வரை மிகவும் பாதுகாப்பாக, அதே சமயத்துல மிகவும் அமைதி நிறைந்த ஒரு புனிதமான இடமாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாவிச்சுட்டு வரோம். அந்த கருவறையில எக்காரணம் கொண்டும் நம்ம பொது விஷயங்களோ அல்லது நம்முடைய சுயநல பிரார்த்தனைகளோ இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் பிரார்த்தனைகள்லாம் நம்மளுடைய சுய தேவைகளுக்கான பிரார்த்தனைகளாகத்தான் இருக்கு. அதனாலதான் முன்னோர்கள் அந்த பிரார்த்தனை அங்க இருக்கக்கூடாதுன்னும், அங்க இருக்கக்கூடிய பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருக்கணும்னா வெறும் மந்திரங்களாக இருந்தா அது மிகவும் பலன் அதிகமாக கொடுக்கும்னு சொன்னாங்க. நம்முடைய சுய தேவைகளுக்காகவே நம்ம வணங்கிக்கிட்டு இருந்தோம்னா அதுல கிடைக்கக்கூடிய பலனை காட்டிலும் மந்திரங்கள், அந்த இறைவனின் மீது நாம் ஜபிக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் நிச்சயமா அதிக பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலதான் மந்திரங்கள் உருவாச்சு. இப்படி மந்திரங்களை உருவாக்கி நம்முடைய முன்னோர்கள் நம்மை வழிநடத்த பல்வேறு காரண காரிய தொடர்புகளை படுத்தி நம்ம பல வகைகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் மிக அழகாகவும் மிக நுணுக்கமாகவும் மிக தெளிவாகவும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்துக்களால் போற்றப்படும் விஷ்ணுவின் தசாவதாரம் டார்வனிசத்துடன் ஒத்து போகிறது. தசாவதாரத்தை கருத்தில் கொள்ளும் போது டார்வின் வகுத்தளித்த கருத்துக்கள் முன்னமே இந்து மதத்தில் போதிக்கப்பட்டு வந்துள்ளது விளங்கும். முக்கிய வளர்ச்சி பருவத்தை கொண்டு முதல் 5 அவதாரங்களின் உருவ அமைப்புகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கு தாய் தந்தை இல்லை. ஒவ்வொரு அவதாரத்திற்கும் 4 கைகள். அவ்விலங்கு பருவங்கள் 4 கால் உயிரினங்கள். வாழ்க்கை நீரிலிருந்து தொடங்குகிறது. இவற்றின் வளர்ச்சி 600 மில்லியன் முதல் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. முதல் அவதாரம் மச்சாவதாரம், மீன். வாழ்க்கை நீரிலிருந்து தொடங்குகிறது. இவற்றின் வளர்ச்சி 600 மில்லியன் முதல் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. 3ஆம் அவதாரம் வராகம், பன்றி.
தரையில் வாழும் பாலூட்டி விலங்கு. 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவை. 4வது அவதாரம் நரசிம்மம், பாதி மனிதன் பாதி சிங்கம், 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவை. 5வது அவதாரம் வாமன அவதாரம், ஆயுதம் அற்ற 2 காலில் நடக்கும் உருவம். காலம் 5 மில்லியன் முதல் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 5 அவதாரங்களுக்கு அடுத்து வரும் 5 அவதார தத்துவங்கள் மனித இனத்தின் படிப்படியான நாகரீக வளர்ச்சியை விளக்குவதாகும். கோயில்ல நுழைவாயில் இருக்கும். நம்ம எல்லா கோயில்கள்லையுமே, குறிப்பா பழங்கால கோயில்கள் எல்லாத்துலயுமே நுழைவாயில பெரிய மணி இருக்கும். அந்த மணியினுடைய ஓசை ஒரு முறை அடிச்சா அதனுடைய அதிர்வுகள் 7 வினாடிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7 வினாடிகள் அந்த அதிர்வு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் தூண்டிவிடக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த 7 வினாடியில இது நடந்துரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதற்கான ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே சாதகமாவே வந்திருக்கு. அந்த மணி, கோயில் இருக்கக்கூடிய அந்த மணி பல உலோகங்களால ஆனது. ஒவ்வொரு வகையான உலோகத்துக்கும் ஒவ்வொரு வகையான பலனை குடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த மணியினுடைய ஓசை நம்ம காதல விழும்போது அது மூளைக்கு சென்று அந்த மூளையை மிக சரியான பாதையில சிந்திக்கவும், நம்மளுடைய மனத்தை ஒரு விழிப்பு நிலையில வைத்திருக்கவும் இந்த மணியோசை உதவும். அப்படிங்கறனால கோயில் நுழைவாயில்ல மணியை ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த மணி பல்வேறு விதமான சிந்தனை ஓட்டங்களை தடைப்படுத்தி நம்மளுடைய மனதை இறைவனின் மீது ஒருமுகமாக திருப்பக்கூடிய ஆற்றல் அந்த மணிக்கு உண்டு. அதனாலதான் நம்ம கோயில்ல நுழைந்த உடனேயே மணியை அடிச்சுட்டு நம்ம உள்ள போவோம். அப்போ நம்முடைய மனம் ஒரு விழிப்பு நிலையை அடையும். அந்த விழிப்பு நிலையோடு கடவுளை வணங்க சென்றால் நம்முடைய காரியங்கள், நம்ம மனசுல நினைச்சது எல்லாமே நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆதிகால மனிதன் முதலில் நிலத்தை உழ கற்றுக்கொண்டான். இது பரசுராம அவதாரம். ஏர் கலப்பையுடன் இருப்பதை நாம் பார்க்கலாம். பின்னர் ஆடு மாடுகளை தங்களின் வேலைகளுக்கு பயன்படுத்த கற்றுக்கொள்கிறான். இது கிருஷ்ணாவதாரம். இதில் மாடு மேய்ப்பவராக அவர் குறிக்கப்பட்டிருப்பார். இறுதியில் சமுதாய ஆட்சி முறை அதை வலுப்படுத்த போர் பயிற்சி பெற்றோர்கள் மனித பாரம்பரியத்தின் வளர்ச்சியின் சரித்திரம் பிற்பட்ட அவதாரங்களினுடைய விளக்கம் ஆகும். ராம அவதாரத்தில் துணை பாத்திரமாக அதி புத்திசாலியாகவும் பலம் பொருந்திய அனுமன் குரங்காக சித்தரிக்கப்பட்டது ஏன்? இதை பரிசீலிக்கும் பொழுது முதல் 5 அவதாரங்கள் முன்பே வெளிப்படுத்தப்பட்ட பின்னரே அடுத்த அவதாரங்கள் விளக்கப்படுகின்றன. இந்த விளக்கத்தின் போதே சிங்கத்திலிருந்து மனித உருவம் தோன்றவில்லை, குரங்கினத்திலிருந்தே மனித இனம் தோன்றியது எனவும் இடை செருக்கப்பட்ட முக்கிய கதாபாத்திரமே அனுமன் எனவும் விளங்கிக் கொள்ளலாம். இந்த நுழைவாயில மணி இருக்கிற மாதிரியே நடைபாதை கோயில்கள்ல ஏற்படுத்தினாங்க. பழங்கால கோயில்கள் எல்லாத்துமே பார்த்தோம்னா பல ஏக்கர் கணக்கில் தான் இருக்கும். அதனுடைய காரணம் என்னம்னா அது நம்முடைய உடற்பயிற்சிக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறதுக்காக நடைபாதையை அங்க அமைச்சிருந்தாங்க. கோயிலை சுத்தி வரணும், அது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும். இது நம்முடைய உடலுக்கும் நல்லது. கோயில் இருக்கும்போது நம்முடைய மனதும் ஒரு நிலையிலேயே இருக்கும். அப்படிங்கறனால அது மனதுக்கும் நல்லது. அதனால கட்டாயமாக நடைபாதை கோயிலை சுற்றி ஏற்படுத்தினாங்க நம்முடைய முன்னோர்கள். இதே போல எல்லா கோயில்களிலும் கட்டாயம் ஒரு நீர்த்தேக்கம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பெரும்பாலான கோயில்களை எல்லாமே கண்டிப்பா குளங்கள் இருக்கும், அல்லது கோயிலை சுத்தி தண்ணி இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வகையில ஏற்பாடுகள் நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. அது கோயிலை சுத்தமாக வைத்து கொள்ளவும், அந்த தண்ணீர் இருக்கிறனால அந்த இடம் எப்பவும் ஒரு குளுமையா இருக்கிறதுனால அது நமக்கு பல்வேறு வகைகளிலும் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் கட்டாயம் ஒரு குளமாவது கண்டிப்பா இருக்கும். நம்முடைய பழங்கால கோயில்கள், அந்த காலத்துல கட்டப்பட்ட எல்லா கோயில்களிலுமே கண்டிப்பா குளம் இருக்கும், அல்லது கோயிலை சுத்தி நீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா எப்பொழுதும் கோயில் சுத்தமாக இருப்பதற்காகவும் அந்த கோயில் குளுமையா இருப்பதற்காகவும் இந்த நீர்த்தேக்கங்கள் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு.
அதே போல கோயில்ல அரங்கங்கள், மக்கள் அமர்ந்து தியானம் பண்றதுக்கும், ஏதாவது ஒரு நடன நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும், அங்கு நிகழக்கூடிய சொற்பொழிவுகளை கேட்பதற்கும், மன அமைதிக்காகவும் மன ஒருமைக்காகவும் அங்கு அரங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 500-1000 பேர் ஒரே சமயத்தில் உட்காரும் வகையில, நிறைய நேரம் அமர்ந்து மக்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வகையில அன்றைக்கு அரங்கங்கள் கோயில்கள்ல இருந்தது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார்கள் நம்முடைய முன்னோர்கள். கோயில் அப்படிங்கிறது வெறும் கட்டடம் இல்லை, அது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் பலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அற்புதங்கள். அது நம்முடைய புதையல்.